விஜய் தொலைக்காட்சியில் ஐயனார் துணை சீரியல் ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு ரீச் அடைஞ்ச ஒரு சீரியல். இதில் சோழன் நிலா பேர் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் சோழன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் அரவிந்த் அவர்களுடைய மனைவி, நிஜ வாழ்க்கை மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு வாய்ப்பு அரவிந்துக்கு எப்படி கிடைச்சதுன்னா, வெப் சீரிஸ் அவர் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அது முடிச்சோடனே இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடைய மைண்டில் என்னென்னா, சீரியல்னு போயிட்டா படத்தில் எந்த ஒரு சான்ஸும் கிடைக்காது, அடுத்து வெப் சீரிஸ்லலாம் எனக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சார். நான் ரொம்பவே தெளிவாக சொல்லிட்டேன். நான் கனா காணும் காலங்கள் நடிச்சிட்டு இருந்த டைம்லலாம் அடுத்தடுத்துட்டு ஏதாவது ஒரு சீரியல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வாய்ப்புகள் நிறையா இருந்தது. அதனால் நம்ம யோசிக்கலாம். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு வாய்ப்பு நீ தவற விட்டுட்டீன்னா அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா உனக்கு அவ்வளோ ஆளுங்க இருக்காங்க. அண்ட் ஒரு ஆடிஷன்னு வச்சா 10,000 பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு போட்டி போட்டு எல்லாருமே ஒவ்வொரு வாய்ப்பை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் தமிழும் சரஸ்வதியும்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டராக தான் நான் போய் பண்ணேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைச்ச ரீச் ரொம்பவே பெருசு. நல்லாவே நான் ரீச் ஆனேன். ஆனாலும் அந்த சீரியலுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே எனக்கு வரவே இல்லை. நான் எதுலேயுமே கமிட் ஆகவே இல்லை. ஆனால் உனக்கு அப்படி இல்லை. உடனே உனக்கு ஒரு ப்ரைம் ஸ்லாட்டில், அதுவும் இவ்வளோ ஒரு மெயின் ஹீரோ கதாபாத்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னக்குள்ள தயவு செஞ்சு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாத. நீ போய் பண்ணு. நீ போய் பண்ணதுக்கப்புறம் உனக்கு எதுவும் செட் ஆகலை அப்படின்னா தாராளமாக குவிட் பண்ணிக்கோ. பட் ஆனால் வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் போய் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல் இப்போ வரைக்கும் நல்லா கன்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சங்கீதா அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.